ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஜெர்மன் கிளாஸ் டெமோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ், தட் இஸ் டி சாலன், இதுதான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ் அப்சர்வ். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. I'll repeat. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 11லேருந்து 20 வரைக்கும் இப்போ நான் ரீட் பண்ணுறேன். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. I'll repeat. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, அதாவது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. இதை தான் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு சொல்கிறது. ஸோ now I'll read this. 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. I'll repeat. 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. ஸோ இப்போ வந்து 21லேருந்து 99 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக இங்கிலீஷில் வந்து நான் இப்போ ஒரு 24 அப்படிங்கிற நம்பரை சொல்லும்போது 24 ஃபஸ்ட்டு நம்ம 10 டிஜிட் நம்பரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பரை சொல்கிறோம். அதாவது 20 + 4 இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் ப்ளஸ்ன்னு நம்ம நடுவில் சொல்ல மாட்டோம். 24 அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஜெர்மனில் அப்படியே அதோட உல்ட்டா 24 அப்படின்னா அதை 4 + 20 அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை சொல்கிறாங்க. ஸோ 4 + 20 இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ 4 அப்படிங்கிறது ஃபியர். ஸோ அந்த ப்ளஸ்ஸுக்கு நம்ம உண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது அண்ட் 4 and 20 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு நம்ம உண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபியர் உண்ட் 20, 20ங்கிறது 20. ஸோ ஃபியர் உண்ட் 20. எப்போவுமே ஜெர்மனில் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாமல் தான் அவங்க அதை எழுதுவாங்க. அதனால தான் இதை சேர்த்து ஃபியர் உண்ட் 20 நான் இங்கே எழுதியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, we have 99. ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 9 and 90 இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அப்போ 9 அப்படிங்கிறது 9, அண்டுங்கிறது உண்ட், 90ங்கிறது 90. ஸோ 9 und 90. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ இதே மாதிரி 21லேருந்து 99 வரைக்கும் நீங்கள் எல்லா நம்பர்ஸையுமே எழுதிக்கலாம். ஸோ இப்போது 26 அப்படின்னா 6 und 20, 27 அப்படின்னா 7 und 20, or 63 3 und 6. இந்த மாதிரி நீங்கள் 21லேருந்து 99 வரைக்கும் யூ கேன் ஃபார்ம் த நம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட we will see again. Thank you. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டெமோ செஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரீ டெமோ செஷன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான எந்த queries இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ. We will meet in another video.